அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது பதிவில் பார்த்திங்கன்னா இந்த ஈடு மருந்து பற்றி விளக்கும் முறை, அதை நீங்கள் கற்றுக்கும் முறை, இது ரெண்டுமே நான் சொல்கிறேன். நல்லா அனுபவப்பட்டவங்க நல்லா பொறுமையாக கேளுங்க. ஈடு மருந்துனா என்னான்னு என் கண்ட்ரோலுக்கு ஒருத்தவங்க கண்ட்ரோலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த மருந்து கொடுப்பாங்க. ஈடு மருந்து அம்மா பையனுக்கு தருவாங்க, பொண்டாட்டி வீட்டுக்காரனுக்கு தருவாங்க, பொண்டாட்டிக்கு வீட்டுக்காரனும் தருவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிப்பாங்க. எதுக்கு? அந்த ஈடு மருந்து என்ன பண்ணோம்? கெட்டது பண்ணோம். யாருக்கு கெட்டது பண்ணோம்? சாப்பிட்டவங்களுக்கு கெட்டது பண்ணோம், கொடுத்தவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஈடு மருந்தை பற்றி தெரியாமையே ஈடு மருந்தை வசியம் நினச்சின்னு இருக்கிறாங்க. ஈடு மருந்து வசியம் கிடையாது. ஈடு மருந்து ஒரு மனுஷனை பைத்தியமாக்கிடும். பைத்தியம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூம் பூம் மாடு மாதிரி. அந்த ஈடு மருந்து ஈடு மருந்து கொடுத்தவங்க பார்க்கலாம், யார் பேச்சுக்கும் தலை ஆட்டுவாங்க, பூம் பூம் மாடு மாதிரி. அதுதான் அந்த பச்சையில சாப்பாட்டில் கலந்து கொடுக்குறது. கெட்ட எண்ணங்கள்லாம் வரும் அவங்களுக்கு. ரிலேஷன்ஷிப்லாம் நெகட்டிவாலாம் இருக்கும். அனுபவப்பட்டவங்களுக்கு பாருங்கள், நான் ஈடு மருந்து வயிற்றுலேருந்து ஊதி ஏற்றுட்டேன், பிதிக்கு ஏற்றேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஈடு மருந்துலாம் அப்படிலாம் எடுக்கலாம் முடியாது. ஒரு வாட்டி தான் வைக்கணும். 10 வாட்டி வச்சா செத்துருவாங்க. ஆயுசை கம்மி பண்ணோம். ஈடு மருந்தை பற்றி தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறது நல்லது கிடையாது. இது நாங்கள் தொழிலாக இருந்து அந்த மாதிரி பாவப்பட்ட செயலை யாருக்கும் கற்றுக்க கூட கொடுக்க மாட்டோம். அது எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லித்தருவோம். தவிர எந்த ஒரு விஷயமும் கெட்டது நம்ம கையில் அலோடே பண்ண மாட்டோம். இந்த ஈடு மருந்து தெரியாமல் நான் எடுத்துக்கினே இருக்கிறேன், எனக்கு வச்சுனே இருக்கிறாங்க அப்படின்னு ஈடு மருந்து யாருக்கு வைப்பாங்க அதுவும் தெரியாது. ஒருத்தவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும், இல்லைனா ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றவங்க தான் வைப்பாங்க. அது வைக்கிறதுக்கு ஒருத்தன் கையில் போயிட்டு அந்த பொருளை வாங்கின்னு வரதுக்கு 10,000 12,000 வந்துடும். இவர் இவர் வீட்டுக்கு போவார், 50 ரூபா எடுத்துன்னு போவார், பைப்பை போட்டார், எடுத்தாராம், கல்லுங்களை காட்டுவாராம், பேதிக்கு வந்துடுச்சுன்னுவாங்க. ஈடு மருந்து பைத்தியக்காரனா ஆக்கிடும். பைத்தியம் பரும பைத்தியக்காரனாக இருக்கும். ஒரு மாடு பிபி ஊதின்னு வருவான், பூம்பூம் மாடை தூக்கின்னு வருவான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடுறானா அந்த மாதிரி ஆடுவாங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சிரும் மூளையை. ஈடு மருந்து அதுதான் விஷயம். ஈடு மருந்து பண்ணுறது வசியம் பண்ணணுமா? யாரை வசியம் பண்ணோம்? யாரையும் வசியம்லாம் பண்ணாது. குத்தவங்களுக்கு தெரியும், அவன் எல்லா பேச்சும் கேட்டுன்னு இருப்பான். பொண்டாட்டி குத்தா கூட பாருங்கள், அவங்களுக்கும் இருக்கும். மெயின் இதில் என்னென்னா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும் அந்த ஈடு மருந்து கொடுத்தவங்களுக்கு. தெரியாமல் கொடுத்தவங்க கையில் போய் திருப்பி கேட்டிங்கன்னா, எடுத்துக்கினே இருந்தவன் வச்சுக்கினே இருந்தாங்கன்னா, ஒரு செய்வினையோ ஒரு இது வச்சாங்கன்னா ஆயுஸ் குறையும் ஒருத்தவங்களுக்கு. அதெல்லாம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு தான் இந்த விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறேன். ஏதோ தொடர்பு கொண்டுட்டு எனக்கு நான் 10 வாட்டி எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வச்சுனே இருக்கிறாங்கன்றது. வச்சுக்கினே இருக்கிறதுக்கு அதுனா உடம்பா? அதுனா அது கெல்லா பெட்டியாது, இறந்துருவாங்க, ஆயுஸ் குறையும். ஈடு மருந்து கெட்டது, நல்லது கூட கிடையாது. அது ஒரு மூலிகையில் சில பொருள்லாம் கலந்து அது எதில் வேணால் கலந்து கொடுப்பாங்க அந்த ஈடு மருந்தை. ஆனால் அவன் எல்லாருக்குமே வசியமாவான். அவன் வசியம் கூட கிடையாது, அவன் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான் ஈடு மருந்து சாப்பிட்டு. அவனுக்கு என்ன பண்ணும், வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு கூட தெரியாது அந்த மாதிரி. ஆனால் இவங்க போயிட்டு 10 வாட்டி எடுத்துன்னு வந்துட்டோம், 50 ரூபா 100 ரூபா 250 ரூபா போட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈடு மருந்து சரியாக எடுக்கணும்னா அது வேறு. ஈடு மருந்து ஒரு வாட்டி வச்சாவே அவனோட ஆயுஷ் காலம் உடம்பு எழிச்சு போடுவாங்க. தெரியாமல் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் போயிட்டு யார் கையிலையோ போயிட்டு ஏமாந்துக்குன்னு ஈடு மருந்து வச்சிட்டாங்க, நான் எடுத்துன்னு வந்தேன், திருப்பி எனக்கு வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை. வைக்கிறவன் செஞ்சு எடுத்துன்னு வைக்கிறவன் 10,000 12,000 கொடுத்து தான் வைக்கணும் ஒரிஜினலான ஈடு மருந்து. ஏதோ உங்களுக்கு போதாத நேரம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணோம்.
அதுவும் எத்தனையோ வீடியோவில் சொல்லிக்கிறேன். நேரம் காலமும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணோம், அதுதான்ன்றது முடிவு பண்ணக்கூடாது. ஆனால் கெட்ட கெட்ட தொடர்பு வரும். ஆணுக்கு வந்து பெண்ணு மேலே மோகம் வரும், பெண்ணுக்கு வந்து ஆண் மேலே மோகம் வரும், தப்பு பண்ணலாமான்ற மாதிரி இதெல்லாம் வரும். அந்த ஈடு மருந்து அத்தனை வேலையும் பண்ணோம். ஈடு மருந்து இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சி வந்து அகோரமாக இருக்கும், நல்லதாகவே இருக்காது அவங்களோட ஃபீலு. குடும்பத்தில் கெட்டவனாக ஆக்குறது அது. அந்த ஒரு பொருள் வந்து செயலை வந்து கெட்டவனாக ஆக்குறது. இது வந்து பெரிய ஒரு விஷயம் நான் எடுத்துன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வீடியோன்னு கூட பார்க்காம வந்து அந்த மாதிரி கெட்டது பண்ணுறவங்கள திட்டி விட்டுறலாம் நம்ம. ஏன்னா அதுக்கு வழி உண்டு. அந்த வழி வந்து ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பிட்டாவே அந்த ஈடு சுத்தமாக வந்துடும். ஈடு மருந்து நம்ம சொல்லித்தர விஷயம். நானே எதுவும் பண்ணித்தர மாட்டேன். என் கையில் கிளைண்ட்டு வந்தாங்கன்னா நான் சில பொடியை வந்து காசு வாங்கிட்டு குரு காணிக்கையாக வாங்கி காசு வாங்கிடுவேன். நான் ஃப்ரீயாலாம் பண்ணித்தர மாட்டேன். காசு வாங்கிட்டு நீ இதை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலே கொடுப்பேன். நான் அவங்க கையிலே அந்த லிஸ்ட்டு கொடுப்பேன். போங்க நாட்டு மருந்து கடையில் போங்க, இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் கலந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க. பத்தியம் மட்டும் 1 மாதம் இருக்கணும், லைஃப்லேயே வராது. யார் உங்களுக்கு செஞ்சாங்களோ, யார் ஈடு மருந்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கே ரிட்டன் அடிக்கும். அந்த பாவம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி தருவோம். புரியுதுங்களா? இது 1000 2000 3000 கொடுத்துட்டு வாங்கிறது கிடையாது. திருப்பி யார் வேலையும் வைக்கவும் முடியாது. அது வச்சாலும் உடம்புலேருந்து வெளியே வந்துடும். அது உடம்புக்குள்ளே ஏற்றாது. எத்துக்கணும் அந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆபத்தாயிடும். அதுதான் இந்த ஈடு மருந்து எடுக்கிற முறை. அது அந்த மாதிரி இருக்கும், பவர்ஃபுல்லானது. அது சாப்பிட்ற மெத்தடெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் தான் ஈடு மருந்து வெளியே வந்துடும். அவங்க வச்சுக்கினே இருப்பாங்களாம், இவர் சாப்பிட்டுனே இருப்பாங்களாம். வச்சவங்க பாவம் அனுபவிக்கணும்ல, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க கொடுத்தாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்க, கொடுத்தவன் அனுபவம் வைக்கணும்ல, சாப்பிட்டவன் நல்லா இருக்கணும்ல. பாவம் அவன் என்ன பண்ணுவாங்க? அது மாதிரி தன் வினை தன்னை சுடணும். எவன் யார் பண்ணாங்களோ, அது ஆனா இருந்தாலும் இப்போ யார் பண்ணாலும் சரி, அவங்க அதோட பாதிப்பை அனுபவிக்கணும். ஒருத்தவனோட வாழ்க்கையை இன்னொருத்தவங்க நிர்ணயிக்கக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. இதோ லிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் லிஸ்ட்டு தருவோம். வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள், கலந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட மாற்றம் தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த ஈடு மருந்து என்ன மருந்தாக இருந்தாலும், மை தடவுனாலும் சரி, வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்களுக்கு சரியாகும். இந்த பதிவில் ஏன் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா, அது வசியம் பண்ணாது, பைத்தியக்காரனை பண்ணணும். சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதோட விஷயம். கெட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் வரும். ஒரு வாட்டி வச்சாவே ஆயுள் காலம் குறையும். நான் சொல்கிற ஒரு அனுபவ பாடம் உங்களுக்கு யார் பாவம் பண்ணாங்களோ அவங்களே போய் திருப்பி ரிட்டன் அடிக்கும். இது வியாபாரம். இதில் வந்து சம்பாரித்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஒருத்தன் குடும்பத்தை அழிக்கிறது. இதெல்லாம் பதிவில் நான் போடவே கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் தனிப்பட்ட விஷயமா என்னோடய கிளைண்ட்டுங்க யாருனா வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிட்டு போவேன். ஃபோன் காலில் வந்து ஈடு மருந்து 10 வாட்டி பண்ணிட்டேன், நான் எடுத்துக்கினே இருக்கிறேன், வச்சுனே இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எடுத்துக்கினே இருந்து வச்சுனே இருந்தாங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அதோட டீட்டெயிலே என்னென்னே தெரியாமல் வந்து வாயில் வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. 50 ரூபாய்க்கு போய் எடுத்துன்னு வந்துட்டேன், ஊதி எடுத்துன்னு வந்தேன், புனலில் எடுத்துன்னு வந்தேன். அவன் கடவுளாக இருக்கணும்ல அந்த இடத்துல. திருப்பி வச்சுனுங்க அவங்களும் சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. ஈடு மருந்துனா நெகட்டிவ். ஒருத்தனை மந்தம் பண்ணும். ஒரு பொருள் வந்து அவன் மூளையை செயலை இழக்க வச்சிடும், கெட்ட கெட்ட லைனில் போக வைக்கும். அதுதான் ஈடு மருந்தோட ஸ்பெஷாலிட்டி. வாழவும் வைக்காது, அப்படியும் போக வைக்காது, இப்படியும் போக வைக்காது. ஏன் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா, அனுபவம் தான். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது வந்து சம்பாதிக்கிறதுக்கு இது தொழில். என்கிட்ட வந்து நான் ஒன்று ரகசியமாக கற்றுக் கொடுத்து நாங்கள் இதை வச்சு சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புவேன். நான் எந்த கிளைண்ட்டுக்கும் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்னோடய கிளைண்ட்டுங்களுக்கெல்லாம் லிஸ்ட்டு கையில் கொடுப்பேன். நீங்களே அறிங்க, நீங்களே பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி பண்ணணும், இன்னொரு வாட்டி அந்த சந்தேகம் வந்தால் திருப்பி நீங்கள் அதுவே சாப்பிட்டு ட்ரையல் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த ஒரு வாட்டி பண்ணாவே சரியாக போயிடும். இந்த மெத்தடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு. இது யார் வேணால் பண்ணலாம். முறை தான் வேணும், இது எடுக்கிற முறை தான் வேணும். அதனால தான் காசு கட்டணம் வாங்குவோம். கட்டணம் வாங்காமல் சும்மாலாம் என்ன ஏதெல்லாம்ன்றது நம்ம சொல்லித்தர மாட்டோம். நம்ம ஏன்னா குரு. இந்த ஈடு மருந்துன்றது இப்போ கிடையாது, எப்போத்துலேருந்தே இருக்குது. எத்தனையோ வருஷம் கணக்கில் இருந்தது இந்த ஈடு மருந்து. ஆனால் ஈடு மருந்தை பற்றி யாருக்கும் தெரியாது. வசியம் கிடையாது, கிசியம் கிடையாது. பைத்தியக்காரனை ஆக்கும், மூளையை செயலிழந்து போக வைக்கும். அதை தெரியாமல்
ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆணு. அவன் எல்லாருக்குமே ஆடுவான், இவங்களும் எல்லாருக்குமே தலை ஆட்டுவாங்க. கொடுத்தவங்கள கேட்டு பாருங்கள், காமாக இருப்பாங்க, மந்தம் மந்தம் இழைந்து போயிருப்பாங்க, புத்தி சுவாதனை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் என்ன சொன்னாலும் என்ன செய்யுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இது வேணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கு கட்டணம் உண்டு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எப்படி சாப்பிட்ணும் மெத்தடு, இதுக்கு கட்டணம் வந்து அதிகம்தான், கம்மிலாம் கிடையாது. ஏன்னா இது ஈடு மருந்து, புரியுதுங்களா? இந்த மெத்தடை நான் கற்றுக் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த நீங்கள் சொல்லிட்டு வருவீங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் கிடையாது. இது அற்புதமாக வேலை செய்யும். கோயிலுக்கும் போக வேண்டியது வரும், ஓகேங்களா? உங்களோட ஆயுளத்தையும் கடவுள் காப்பாற்றணும், கடவுள் கொடுக்கணும்ல ஆயிலையும். இன்னொருத்தன் ஆயிலை பறிக்கிறான், திருப்பி அதே கடவுள் கையில் ஆண்டவா என் ஆயிலை வந்து நீட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையும் கேட்கணும். கடவுளை விட்டுறக்கூடாது. ஏதோ காசை கொடுத்து ஏதோ வாங்கிட்டோம் அப்படின்ற போது கடவுளையும் வணங்கணும். வணங்கினா தான் அபிவிருத்திக்கு வரும். குலதெய்வமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நான் உங்களை குலதெய்வத்து கோயிலுக்கு போகலாம் சொல்ல மாட்டேன், இதுக்குன்னு ஒரு தனி கோயில் இருக்குது. அந்த மாதிரி போயிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வராது. உங்களுக்கு அதிர்ஷ்டம்லாம் கடவுளே திருப்பி கொடுப்பாங்க. கஷ்டத்தில் இருக்கிறவனை திருப்பி சுகப்படுத்த விடுவாங்க கடவுள். திருப்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் வராமல் இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவில் வேணுன்றவங்க எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு அனுப்புங்க அப்படின்னும் போது அதோட கட்டணம் வந்து விலை அதிகம்தான். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் அந்த ஈடு மருந்தே இருக்காது. யார் பண்ணாங்களோ அவங்களுக்கே போய் திருப்பி ரிட்டர்ன் அடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.